இது வந்து ஒரு ஏர்போர்ட் ஊட்டி தாங்க. இப்போ வந்து நம்ம கஸ்டமர் லொகேஷனுக்கும் ரீச் பண்ணிட்டோம். சார் வந்து வெயிட் பண்ணுங்கப்பா ஒரு 10 நிமிஷம் நான் கீழ வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அவர் வர வரைக்கும். இது வந்து மேனுவல் கண்ட்ரோல் கைஸ். இந்த கார் எடுத்து தான் இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட் போறோம். ஸோ சார் வரதுக்குள்ள நம்மளும் சீட் பெல்ட் போட்டு ரெடியா இருந்துட்டு அவர் வந்தோனே கிளம்ப வேண்டியதான். ஸோ போற வழியில பெட்ரோல் போடணும்ப்பா அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் அங்கே நிப்பாட்டி பெட்ரோல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்கு இன்னும் டைம் இருக்கு. எதனா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து நிப்பாட்ட சொன்னாரு. நானும் வந்து ஒரு கடைக்கிட்ட நிப்பாட்டினேன் கைஸ். அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் சாண்ட்விச் ஒன்று சாப்பிட்டேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஃபி ஒன்று சாப்பிட்டு வந்து பயணம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஏர்போர்ட்கே நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்கள இறக்கி விட்டேன். அவங்கள உள்ளே போயிட்டேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு போங்க. எதனா லக்கேஜ் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா திரும்பி உங்கள் கையில் கொடுக்குறேன். நீங்கள் போய் வீட்டில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நானும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எதுவும் இல்லை கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க. கார் எடுத்து நானும் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. போகிற வழியில் கொஞ்சமாக டிராஃபிக்காக இருந்து அதுக்கப்புறம் நானும் வந்து வீட்டுக்கு ரீச் பண்ணிட்டேன். கார் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரும்போது தான் என் ஃப்ரெண்ட் அங்கே பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் போய் ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சில கேசஸ் எப்படி